ஈசாக்க திடீர்னு காலையில தட்டி எழுப்புறார் அப்பா. முந்தின நாள் சொல்லவும் இல்லை, காலையில எழும்பி போகணும்னு சொல்லலை, சாராள் கிட்டையும் சொல்லலை. ஆபிரகாமுக்கு மட்டும்தான் எங்க போறோன்னு தெரியும், எதுக்கு போறோன்னு தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஈசாக்க தட்டி எழுப்புனதும், பொதுவாகவே இந்த பிள்ளைல காலையில தட்டி எழுப்புறது எவ்வளவு கஷ்டம்னு பெற்றோருக்கு, ஏன் பிள்ளைல நம்மளே அப்படிதான். ஆனா அதிகாலையில தட்டி எழுப்புனதும் அவன் அப்படி ஜாலியா எழும்பி அப்பா கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கிறான். என்ன ரொம்ப ஆச்சரியம், ஒரு இடத்துல கூட கொஸ்டின் கேட்கல. அப்பா எங்க போறோம், அப்பா எதுக்கு, அப்பா ஏன் அம்மாவை கூப்பிடல, ஒன்னும் கேட்கல. இப்ப ஈசாக்கு ஆண்ட வேலை, நம்ம ஈசாக்கு கூப்பிட்டு கேட்கலாமா, ஈசாக்கு எங்க போற, எதுக்கு போற, என்ன நடக்க போகுது, அப்புறம் என்ன நம்பிக்கையில போற, அப்பா நடத்துறார் போயிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணு தெரியும், அப்பா நடத்துறாருன்னா தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதோ இதை நடத்துறார். இப்போ ஏன்னா பார்வை, எத்தனையோ பேருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், யாருக்கும் இப்படி செய்யல. இவனுக்கு திடீர்னு காரி துப்புறார், கொஸ்டின் கேட்கல, என்ன ஆண்டவர் இப்படி துப்புறீங்க. சேர் எடுத்து பூசுறார், கொஸ்டின் கேட்கல, என்ன ஆண்டவரே. சொல்றார், போய் நீ போய் கழுவு அப்படின்றார். ஆண்டவரே கண்ணு தெரியல, ஏற்கனவே கண்ணு தெரியல, இதுல மண்ணை வேற பூசிட்டு போய் கழுவுனா. கொஸ்டின் கேட்கல, ஒரு கொஸ்டின் கேட்கல. அவன் நடத்துகிற பிரகாரத்தை ஒப்பு கொடுத்தான் பாருங்க. அவன் போய் கழுவும் போது பைபிள் சொல், அவன் பார்வை அடைந்தான். அன்பு உள்ளமே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட புறப்படுங்க. நான் நடக்க மாட்டேன், கர்த்தர் என்னை நடத்துவாராக. நீர் எதை செய்கிறீரோ அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று தீர்மானித்து கொடுத்து பாருங்கள். இன்று உங்கள் கூடாரத்தில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். எங்க அப்பா ஒரு ஸ்டோரி முன்னாடி சண்டே பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா திடீர்னு வெளியூர் பிரயாணம். அவங்களுக்கு ஒரு சின்ன மகா உண்டு. அந்த மகாட்ட சொல்றாங்க, அம்மா நாங்கள் இன்னைக்கு வெளியே போயிட்டு நாளைக்கு காலையில் தான் வருவோம். ஸோ நீ வந்து எல்லா ஃபுட்டெல்லாம் உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், நீ அதனால சேஃபாக சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ, நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், ஆண்டவர் உன் கூட இருப்பார் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பிள்ளை அப்பா அம்மா போனதும் அவன் உடனே இருந்து ப்ரேயர் பண்ணுறான். என்ன ப்ரேயர் பண்ணுறான்னா, ஆண்டவரே நீங்கள் என் கூட வரணும். கொஞ்ச நேரத்தில் இயேசு அந்த வீட்டுக்கு வந்துட்டார். இயேசு வீட்டுக்கு வந்து இப்போ இயேசுக்கு அவள் பெட் ரெடி பண்ணி கொடுக்குறா, அவள் கீழே படுத்துறா. திடீர்னு ஒருத்தன் வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறான். யாருன்னா சாத்தான் வந்து கதவை தட்டுறான். தட்டிட்டு இருக்கும்போது இவ சொல்றா, ஆண்டவரை யாருன்னு ஒன்று பாருங்க. யாரோ கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க, ஒன்று போய் நீங்க போய் பாருங்க ஆண்டவரே. இப்ப இயேசு போய் கதவு திறக்கிறார், அவன் பார்த்துட்டு நிற்பான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம லைஃப் நம்ம நடத்திட்டு இருக்கிறதா பிரச்சனை. அவர் நடத்த ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆமே. இயேசு கிறிஸ்து சீஷர்களை படகுக்கு அக்கறை போகணும்னு சொன்னார்ல, பாதி தூரத்துல பிரச்சனை வருது. ஏன் பிரச்சனை வருது? இயேசு அந்த படகுல இல்ல. அப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இதுக்கு முன்னாடியும் ஒருக்க இயேசு இருந்த போது போனாங்கல்ல, அப்பவும் பிரச்சனை வந்துச்சு. எஸ், அப்பவும் பிரச்சனை. ஏன் பிரச்சனை வந்து? இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார்? படகு அவர் ஓட்டுறதுக்கு நீ விடாம நீ ஓட்டி அவரை தூங்க வேற வச்சுட்டு. இந்த டிசம்பர் வந்தாலே தூங்க வச்சிரும் இல்ல, தூங்கு தூங்கு. நான் தூங்குனா உனக்கு பிரச்சனை. படகு உண்மையிலே சீஷர்கள் என்ன, நீ அக்கறைக்கு போன்னு சொன்னதும் சீஷர் அந்த இடத்துல நின்று என்ன கேட்டிருக்கணும், ஆண்டவரே நீங்க இல்லாம நாங்க எப்படி போறது? படகுல ஏறி ஆண்டவர் பிள்ளை வேற போட்டு படுக்க வச்சிருது. நீங்க தூங்குங்க ஆண்டவரே, நீங்க ரொம்ப ஊழியம் பட்டு உட்காரு. என் லைஃப்ல அவர் தான் முன்னாடி இருக்கணுமே தவிர. ஆமென். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர் அவர்களுக்கு முன்னாடி. தாவீது சொல்ல, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சியடை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் என்ன நடத்துறார். அவர் எங்க நின்று நடத்துறார்? முன்னாடி நின்று நடத்துறார். அப்படி நடத்தும் போது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். பயம் தேவையில்லை, பயமே தேவையில்லை. சத்துருக்கள் எனக்கு என்ன செஞ்ச பயம் தேவையில்லை. அவனுக்கு முன்னாடி எனக்கு பந்திய போட்டு சாப்பிட அவர் நடத்துறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கர்த்தர் நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வேதனை அதுதான். அவன் என்னை நம்பி கையில தர மாட்டாங்கப்பா. சீஷர்கள் 5 அப்பத்தை 2 மீனை கையில வச்சுட்டு புலம்புறாங்க, ஆண்டவர் இதை வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கிறது? ஆண்டவர் கேட்கிறார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வர. மத்தேயு 14:18 இருக்கு. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏன் கிட்ட கொண்டு வான்றார்.
ஆமென். அதுல எப்படி கேட்கிறார்னா 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த 5 அப்பத்துல ஒரு அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு 5000 மாற்ற முடியுமா? முடியாது. முடியும். அப்ப ஆண்டவர் என்ன கேட்டிருக்கலாம்? 5 இருக்குதுல, அது ஒன்னதான் கேட்டிருக்கலாம்ல. அப்படி கேட்கல. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும்னா, நான் என்ன பாதியா கொடுத்தால, என்ன முழுமையா கொடுத்தாதான் நடத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை நடத்தல. ஏன் நடத்தலைன்னா நம்ம முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. ஈசாக்கு பலிபீடத்தில் தன்னை முழுமையா அர்ப்பணிக்கும் வரையிலும் கர்த்தர் ஈசாக்குக்காக பேசவே மாட்டார். எப்போ பலிபீடத்தில் வச்சு அப்பா என்னை கட்டி படுக்க வைங்கப்பான்னு படுக்க வச்சாரோ, அதுக்கப்புறம் ஆபிரகாம் கத்தி வாங்கினா பாருங்க, ஒரு சத்தம் வருது, பிள்ளை மேல கை வச்சிடாத. அவன் ஏன் பிள்ளை, அவன் வைக்கிறதுக்கு முன்னாடி அது ஓம் பிள்ளை, இப்போ அது ஏன் பிள்ளை. இனி அவனுக்கு என்னன்னாலும் நான் பார்த்துருப்பேன். அவனுக்காக ஒரு ஆட்டுக்கடை வச்சிருக்கேன், போய் எடுத்து வெட்டுன்றார். அர்ப்பணிக்கிறது வரையில் கர்த்தர் கை வைக்க மாட்டார். நான் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இந்த அப்பத்தை கொடுத்ததும் உண்மையிலே அவங்க கொடுத்தாங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர் அந்த அப்பத்தை வாங்கினதும் எல்லாருக்கும் முன்னாடி எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த அப்பத்தை என்ன செஞ்சார் தெரியுமா? பிட்டாராம். பிட்டார்னா உடைக்கிறார். இது யாருக்கு அப்பம்? உங்க அப்பம் இல்லை, அது எனக்கு தெரியுது. ஏதாவது சொல்லுங்க, அது யாருக்கு அப்பம்? ஒரு சின்ன பையன் கொண்டு வந்த அப்பம். அந்த அப்பத்தை உடைக்கும் போது அந்த சின்ன பையன் போய் தடுத்தானா? அது என் கையில் இருக்கும்போது கூட நான் உடைக்கல ஆண்டவரே, நீங்க உங்க கையில். அவன் தடுக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் செய்யறது எல்லாம் நன்மைக்கு. அவர் செய்யறதை தடுத்துறாதீங்க. அவன் அவர் பார்த்து அவனுக்காக பேசிட்டு அவனை நடத்தினார் பாருங்க. அவர் பேசிட்டு நடத்துறாருனாலே புரிஞ்சுக்கோங்க, அற்புதம் நடக்க போகுது. உங்க லைஃப்ல எந்த ஒரு பாதையிலும் பேசாம நடத்த மாட்டார். ஆபிரகாம பேசிட்டு தான் நடத்துறார். பாதையில பேசல, கடைசியில தான் பேசுறார். ஆனா பேசின பிறகு நடத்துறார். பேசிட்டு தான் அவனுக்கு எடுத்து சேர எடுத்து பூசுறார். அவர் பூசிட்டு பேசல, பேசிட்டு பூசுறார். பூசுறாருனாலே அற்புதம் உண்டு. நாம விட்டு கொடுக்கிறான் அவர் நடத்துறதுக்கு. அவன் நடந்தா பாருங்க, இத்தனை நாள் உண்டாகாத வெளிச்சம் அன்றைக்கு உண்டானது. இந்த மாலை நேரத்தில் சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, பார்க்கிறதுக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் பேசுறத, அவன் பேசுறதுக்கு வார்த்தை, அந்த வார்த்தை நம்புங்க. அவர் பேசுறதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? அதுக்கு தான் வேதத்தை படிக்கணும். அவர் பேசின வார்த்தைகள் இந்த வேதத்தில் இதை நான் இதை படிக்க இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இது என் கூட பேசும். இன்னைக்கு அநேகர் பைபிள் படிக்கிறதே இல்லை. தயவாய் சொல்றேன், ஆமே, நாட்கள் சமீபமாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வேதத்தை சுமக்கிறவனை கர்த்தர் சுமப்பார். இந்த வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. வாட்ஸ்அப்ல வசனம் படிக்காதீங்கன்னு சொல்லல, படிங்க. ஆனா அதல்ல, இதை எடுத்து படிங்க. ஆமென். பைபிள் எடுத்து காலையில் எழும்பி மண்ணாவை பொறுக்கி எடுக்கிறது போல இந்த பைபிள் எடுத்து திறந்து போற நீங்க படிப்பீங்கன்னா, ஆமா, இந்த பைபிள் அழகா பிரிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ தான் கலர் பைபிள்லாம் வந்துச்சு. முன்னாடி ஒரே கலர், வெளியில கருப்பு உள்ள வெள்ளை. இதை நீங்க திறக்காம இருக்க வரையும் இருட்டாதான், திறந்துட்டீங்கன்னா வெளிச்சம் வந்துடும். ஆமென். இன்னைக்கு நிறைய படுக்க தூங்குறதுக்கு அப்படியே பக்கத்தில் வச்சு, தொட்டில் பக்கத்தில் வைக்கிறதுக்கு கிடையாது, இது இருதயத்துக்குள்ள வைக்கிற வசனம். திறந்து படிங்க. வார்த்தை வந்துச்சுன்னா வெளிச்சம் வரும். ஆமை, வார்த்தை வருதுன்னா வெளிச்சம் உண்டாகும். அது இருளை வெவ்வேறாய் பிரிக்கும். எல்லாவற்றிற்கும் மேலா கர்த்தர் நடத்தும். கர்த்தர் நடத்த ஒப்பு கொடுங்க. இதுவரை அந்த ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு இல்லைனா, இந்த ராத்திரி ஆண்டவரே நீங்க எப்படி என்ன நடத்த சித்தமோ நான் நடத்த ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்கள். அவன் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டானது போல இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தருவார். எல்லாரும் எழுதிருக்கலாமா தேவ சமூகத்துல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி என்னை தருகிறேனும் கரத்தில் என்னை படைக்கிறேனும் பாதத்தில் என்னை தருகிறேனும் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஆமென். சொல்லுங்க. குயவனே உந்தன் கையில் களிமண்ணா, குயவனே உந்தன் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், அர்ப்பணிப்போடு. குயவனே உந்தன் கையில்
களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல, என் சித்தமல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. என் சித்தமல்ல, என் சித்தம். ஒரு அர்ப்பணிக்கிற இருதயத்தோட எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க? என் வாழ்க்கையில இருள் மாறட்டும். 2 கரங்களை உயர்த்தி என்னை தருகிறே, என்னை தருகிறே. உண்மையான ஒரு அர்ப்பணிப்போட இன்று ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் அநேக காரியத்துக்கு வைப்பாராக. இனி நீ அலைந்து திரியக்கூடாது, இனி நீ ஏங்கி கொண்டிருக்க கூடாது, இனி நீ அழுது கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இந்த இருள் எல்லாம் மாறி ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. தருகிறேன், என்னை தருகிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இது கர்த்தருடைய கரமோ மேல வருகிறது. எப்படி அந்த வாலிபன் மேல கர்த்தர் தமது கையை வச்சாரோ, இப்படி உன் மேல ஒரு கரம் வருகிறது. ஒரு அற்புதம் நடக்க, ஒரு அதிசயம் நடக்க, உன் வாழ்க்கையில் இருள் மாற, ஒரு அதிசயத்துக்காக தேவன் தமது கரத்தை உன் மேல வைக்கிறார். படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் இந்த இரவுல என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல இருளின் ஆதிக்கங்கள் விலகணும், ஒரு வெளிச்சம் உண்டாகணும்னு ஏக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைங்க, வெட்கப்படாம 2 கரங்களை உயர்த்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன பாருங்க ஆண்டவரே, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பா என்ன பாருங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பா என்ன பார்த்துருங்கப்பா. நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓமே, நீங்க கூப்பிடுகிற இந்த நேரத்தில் ஒரு உன்னத வல்லமை உங்க வாழ்க்கையில வந்து தொட போகிறது. நீ கூப்பிடுகிற இந்த நேரத்தில் ஒரு அற்புத விடுதலை உங்க வாழ்க்கை வந்து தொடர போகிறது. நீ கூப்பிடுகிற இந்த நேரத்தில் உன்னை விட்டு சில இருளின் ஆதிக்கங்களை கர்த்தர் வெளியேற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. கூப்பிடு சகோதரா, கூப்பிடு சகோதரி. உன் வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுகிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை விடுதலையாக்குகிறது. லகரப ஷகத ரிபல கத ரிபன ஹந்தல ரகதரா லிகரப ஷகத ரிபலதரா. வல்லமை, 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 வல்லமை. எப்படி அந்த ஸ்திரீயின் மேல வல்லமை வந்துச்சோ, எப்படி அந்த ஸ்திரீயை வல்லமை தொட்டதோ, இப்பொழுது உன் மேல ஒரு வல்லமை தொடுகிறது. அநேக கட்டுகள் இப்பொழுது உடைவதாக. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஆமென். இனி நீ முடங்கி கிடக்க கூடாது, இனி நீ அலைந்து கொண்டிருக்க கூடாது. புறப்படு கர்த்தருக்காய், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வருகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வருகிறது. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. அவர் நாமத்திலே விடுதலை, அவர் நாமத்திலே அற்புதம், அவர் நாமத்திலே சுகம், அவர் நாமத்திலே பேய்கள் ஓடுவதாக, அவர் நாமத்திலே இருள்கள் மாறுவதாக. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமி, நல்ல கையை தட்டி அந்த நாமத்தை சொல்லி பாடுவோம். ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. பாடுங்கள். மனுஷருக்குள்ளே பாடும்போது விடுதலை, பாடும்போது அற்புதம். ஆமென். சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா பாவ கட்டில, எல்லா சாப கட்டில, எல்லா இருளின் கட்டில இப்பொழுது விடுதலை, இப்பொழுது விடுதலை. பெற்றுக்கொள் சகோதரா, பெற்றுக்கொள் சகோதரி. அவர் நாமம், அவர் நாமம். வல்லமை, 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 வல்லமை. ஒரு பரலோக வல்லமை, பரலோக அக்கினி உன் மேல் பற்றி பிடிக்கிறது, பற்றி பிடிக்கிறது. உன் கூடாரத்தை பற்றி பிடிக்கிறது, உன் குடும்பத்தை பற்றி பிடிக்கிறது. இது அக்கினியை போட வந்தே, அது இப்பொழுதே பற்றி பிடிக்கிறது. நீ கூப்பிடுகிற இந்த நேரத்தில்
ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில். ஓ வல்லமை 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 தாருமே தேசத்தை பரிசுத்தாக்கினி பரிசுத்தாக்கினி பற்றி பிடிக்கிறாக்கினி பற்றி பிடிக்கிறாக்கினி. இனி இருள் இல்லை, இனி இருள் இல்லை. நம்பிக்கையோடு புறப்படு. இன்று விடுதலை, இன்று ரட்சிப்பு, இன்று மகிமை. கர்த்தரின் கூடாரத்தை ரட்சிக்கிறார். காதல் கொண்டு உமக்காய் எழும்பிட நாளில் செய்தது போல அக்கினி நாவுகள் இறக்கட்டுமே. நாளில் செய்தது போல அக்கினி நாவுகள் இறக்கட்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய ஒற்றிடமே. அப்போஸ்தல நாட்களில் வாழ்வது போல இன்றும் செய்ய வேண்டும். ஒற்றிடமே. விழுகிறவர்கள் பிடிங்க. ஒற்றிடமே வல்லமாயே இந்த நாளில் யா மேல ஒற்றிடுமே உமக்கினியாயே இந்த நாளில் எங்கள் தேவனுடைய வாயிலை திறந்து ஒற்றிடுமே. பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஆவியில நிரப்பப்படு. ஓ மேல இறங்குகிற ஆவியானவர் ஓ மேல இறங்கி ஓ பக்கத்தில் இருக்கிறவளை நிரப்புகிறார். அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்துடுவே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வருவீராக. ஒற்றிடுமே ஒற்றிடுமே ஒற்றிடுமே. ஏன் மேல கேட்போமா? ஏன் மேல ஆண்டவரு? ஏன் மேல ஆண்டவரு? அக்கறைய போடுங்கப்பா. பற்றி எறிகிற நெருப்பாக, பற்றி எறிகிற நெருப்பாக. Oh, receive the fire, receive the fire. அக்கறை எரிகிறது. ஓ மேல பற்றி எரிகிறது. நடு ரபலபா தீரமா தீரமா சந்தரவரவரவா சந்தரவரவரவா தீரவரவரவரவா நிக்கவரவரவரவா நடுரவா. ஓ மேல ஒரு அக்கினி. ஓ தலை மேல, ஓ தலை மேல நிக்கவரவரவரவா பற்றி எரிகிற தேவாக்கினி இதுக்காக காத்துக் கொண்டிருந்தார். எஸ் எஸ். ஓ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ நன்றி ராஜா. அநேகருக்கு இந்த அக்கினி தாங்க முடியல. ஆவியில் நிரம்புகிறவர்களை எடுங்க. ஏன் என் மூச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? ஆவியில் நிரப்பப்படுகிறவர்களை எடுங்க. ஓ ஆவியில சில தாங்க முடியாம கீழே உளுறீங்க. விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கு ஆவியில பற்றி எரிகிற நெருப்பு உன்னை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சிலரில் இம்மட்டும் அலக்கழித்த ஆவி, இதுவரை உன்னை அலக்கழித்த ஆவி, ஓ அந்த ஆவி கட்டர் எரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு பயமுறுத்தலின் ஆவி உன்னை விட்டு விலகுகிறது. இருள் நீங்குகிறது. வெளிச்சம் உண்டாகுவதாக. ஓ ஒற்றிடுமே. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா. அப்பா அப்பனே உங்க அப்பாவை கூப்பிடுங்களா. எவ்வளவா உன்னை நேசிக்கிறாரு, எவ்வளவா உன் மேல அன்பு வச்சாரு, எவ்வளவா நீ தப்பு செஞ்சு ஓடினாலும் இவர் எனக்கு வேணாம், என் அப்பா எனக்கு வேணாம்னு சொல்லி நீ விலகி ஓடினாலும் ஊர் சுத்திட்டு வந்திருக்கிறியா இன்றைக்கு அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பாவத்தை செய்தவன் தான், விபச்சாரத்தை செய்தவன் தான், தேவனை விட்டு உன் தகப்பனை வீட்டை விட்டு விலகி ஓடினவன் தான். ஆனா உங்க அப்பா என்ன பண்றாரு? நீ தூரத்தில் வருகிறதை பார்த்த மாத்திரத்தில், நீ தூரத்தில் வருகிறதை பார்த்த மாத்திரத்தில் என் புள்ள வந்துட்டா, என் மகன் வந்துட்டா, என் மகன் வந்துட்டா. என்ன அலங்காரம்!
காலுக்கு பாதரட்சை என்ன, கைக்கு மோதிரம் என்ன, கொழுத்த கடா என்ன? உன் தகப்பன் உன்னை நேசிக்கிறார். உன் தகப்பனாக இயேசு உன்னை அதிகமாக நேசிக்கிறார். ஒத்துக்குங்க அவர்கிட்ட. ஆமாண்டவர், நான் உங்களை விட்டு விலகி போனது நெசந்தான், வேதத்தை வாசிக்காத நெசந்தான், ஆலயத்தை முக்கியப்படுத்தாத நெசந்தான், போதகரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நெசந்தான், கொஞ்சம் குறைய எல்லாத்தையும் உள்ளானது நெசந்தா. இந்த நாளிலே என்னை தருகிறேன் அப்பா. நான் நிச்சயமா சொல்ல முடியுங்க, இந்த அறை வீட்டுக்குள்ள, இந்த டவுன் ஹாலுக்குள்ள என்டர் ஆயிருக்கிறேன், உள்ள வர முடியலன்னு வெளியே நின்று கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரிலும் தேவனுடைய விசேஷித்த அக்கினி இன்னைக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்க எல்லாரையும் அவர் அபிஷேகித்திருக்கிறார். இந்த சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டே பாருங்க, இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட வெளியே போகல. ஆவியானவருடைய ஆளுங்க எல்லாரும் நிரப்பி இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செழிப்புதான், சுக வாழ்வு, சுக வாழ்வு அது துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ராத்திரி இங்க நிம்மதியா தூங்குவீங்க. ஹல்லேலூயா. அநேகருடைய இருதயத்தை பார்க்கிறேன், ஒரு பெரிய நிறைவை பார்க்கிறேன். என்ன பண்ணாலும் திருப்தியே இல்லைன்னு வந்தீங்க. என்ன பண்ணாலும் திருப்தி, ஒரு எனக்குள்ள நான் என்னதான் பாட்டு பாடி துதிச்சாலும் எனக்குள்ள அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வரல பிரதர். அநேகர் இன்றைக்கு அப்படி வந்திருக்கீங்க. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு தந்து அனுப்புறாரு. என்னால ஃபீல் பண்ணவே முடியலன்னு சொன்னீங்கல்ல, நிரம்பி வழியத்தக்கதாக உங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பி இருக்கிறாரு. உனக்குள்ள அவர் இன்னும் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கிறாரு. அநேக தாங்க முடியாம நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஒரு விசேஷத்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க. நன்றி இயேசுவே. அண்ணன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை இந்த கால் ஆன் ஜீசஸோட, இந்த விஷனோட சேர்க்கப்பட்ட வார்த்தை. அந்த குருடனுடைய கதையை தான் அந்த விஷனை கர்த்தர் கொடுத்தது. குருடர்கள் பார்வையிடத்தக்க அந்த விஷனை கொடுத்து இயேசுவை கூப்பிடு என்று வைக்க சொன்னது கர்த்தராக இயேசு. Revival ministry, many things are there. இயேசு என்ற பெயர் அதில் இருக்கணும். எனக்கு குருடனாகிய பர்த்திமையை கர்த்தர் காண்பித்தார். எரேமியா 33:3 அவர் கொடுத்து கூப்பிடு என்றார். இயேசுவை கூப்பிடுங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில பெரிய விடுதலை. ஒரே ஒரு கோரஸ் பாடி நாம் முடிக்கலாம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, எப்போதும் அருகே இயேசு வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 இந்த கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தீங்க, அபிஷேகம் பண்ணி கொடுத்தீங்க, ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முதலாக இந்த கடலூர் பட்டணத்தில் இந்த பிள்ளைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஊழியர்களாக நீ அபிஷேகத்தை அனுப்புகிறதுக்காக நன்றி ராஜா. இவங்க போற இடத்துல உங்க ஆவி வெளிப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளையே, நீங்க போற இடத்துல ஆவியானவர் உங்க வெளிப்படுவார். நீ இருக்கிற வீட்டுல முழங்கால் படியிட்டு அவரை துதிக்கிற பொழுது உன் வீட்டுல இறங்குற அபிஷேகம் உன் பக்கத்து வீட்டுல, உன் தெரு பகுதியில, நீ வேலை செய்யற இடத்துல போகும் இடமெங்கும் நன்றி.
ராஜா. ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததற்காக, அபிஷேகத்தை பண்ணி கொடுத்ததற்காக, ஆசீர்வதித்ததற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். மறுபடியும் வருகை தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் கூடி உம்மை துதிக்க ஆராதிக்க கிருபை தாரும், கிருபை தாரும். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கத்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பொருளும் அளவாதே. பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.